பழனியை பாண்டியன் ரொம்பவே சத்தம் போடுறாங்க. "டேய் ஏன்டா இப்படி இருக்கிற? அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா ஏன் போட்டு நீ பக்கத்தில் வந்துட்டுருக்க? நல்ல பழக்கம் இல்லை" அப்படிங்கிறாங்க. இங்கே பழனி, "மச்சான் எதுவுமே பேசாதடா, நீ வெளில தூங்குடா" அப்படிங்கிறாங்க. நேராக போய் மொட்டை மாடில போய் தூங்குறாரு பழனி. பழனி ரொம்பவே சங்கடமாக இருக்குது. இந்த வீட்டுக்கு அப்போ அந்த சுகன்யா ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கா. எங்கள் அண்ணன்மார் தான் ஏற்குறாங்க, அவங்கள காலைல சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. காலைல விடிஞ்சும் விடியாமல் பழனி போய் சக்திவேல்கிட்ட கேட்குறாங்க, "உனக்கு வெக்கமாகவே இல்லையாண்ணே" அப்படிங்கிறாங்க. உடனே, "என்ன ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க" அப்படிங்கிறாங்க. "சரியாக தான் உடனே பேசிகிட்ருக்கேன், நீ எதுக்கு சுகன்யாவை அங்கே அனுப்புனேன்" அப்படிங்கிறாங்க. "நான் எங்கடா அனுப்புனேன், நீ தானடா அங்கேருந்து கூப்பிட்டு போனேன்" அப்படிங்கிறாங்க. "இங்கேருந்து போனது என்னமோ நான் தான், ஆனால் அவளை இயக்குறது எல்லாமே நீ தான்" அப்படிங்கிறாங்க. "இப்போ பாரு, தேவையில்லாமல் பேசாத" அப்படிங்கிறாங்க. "தேவையில்லாமல் பேசத்தான் செய்வேன், குமார் எப்படிப்பட்டவன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே. 1000 தான் இருந்தாலும் அது நம்மளோட கூட பிறந்தது பொண்ணோட பொண்ணுண்ணே. எனக்கு அது மொவா மாதிரிண்ணே, உனக்கு அது மொவா மாதிரி தானேண்ணே. அது நல்லா இருக்குன்னு தானே நீ நினைக்கணும். குமாரை பற்றி உனக்கே தெரியும், நீங்கள் ஏம்னே தேவையில்லாமல் பண்ணுறீங்க. அந்த சுகன்யாவிட்ட நான் கேட்டேன் அப்படின்னா அவன் அப்படியே பிளேட்டை மாற்றி போடுதா, அதனால் அது சரி வராது. ஆனால் உங்கள் திட்டம் படிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல, வேணாலும் பாருங்கள்" அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சக்திவேல், "டேய் ஏதோ உடம்பிட்டு இருக்காத போடா" அப்படிங்கிறாங்க. "அண்ணா இங்கே பாரு, நீ எல்லாம் பண்ணுறது எனக்கு தெரியும்" அப்படிங்கும்போது குமார் வந்துடுறாரு. "என்ன சித்தப்பா காலையிலே எங்கள் அப்பாட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க" அப்படிங்கிறான். "குமார், உனக்கு மரியாதை அவ்வளோதான், அரசியை விட்டுரு சரியா, அது ரொம்ப நல்ல பிள்ளை, அதுக்குன்னு தனியாக மாப்பிள்ளை பார்க்க நாளைக்கு வராங்க, இடைஞ்ச பண்ணாத" அப்படிங்கிறாங்க. "நான் இருக்கும்போது ஒருத்தன் வந்துடுவானோ" அப்படிங்கிறாங்க. "இங்கே பாரு குமார், உனக்கு மரியாதை அவ்வளோதான், சொல்லிட்டேன், மூத்தனாட்ட சொல்லிடுவேன்" அப்படிங்கிறாங்க. "யார்கிட்ட சொன்னாலும் எனக்கு பயனில்லை சித்தப்பா, எனக்கு எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லி மாடியை பார்த்து போயிடுறாரு. "டேய் இங்கே சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்காது, அண்ணன் வர நேரம் ஆயிடுச்சு, கிளம்பிடு" அப்படிங்கிறாங்க. அதனால் வீட்டுக்கு போய் அரசிட்ட சொல்கிறாங்க. "அரசி இங்கே பாருமா, குமார் நல்லவனே கிடையாது சரியா, அவனை நம்பி நீ வாழ்க்கையை வம்பாக்கிறாதம்மா. சுகன்யா உன் மனசை கெடுக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் அதை சொல்லி உங்கள் அப்பாட்டையும் உங்கள் அம்மாட்டையும் என்னால் புரிய வைக்க முடியல, அதனால் நீ தான் ரொம்ப தெளிவாக இருக்கணும்" அப்படிங்கிறாங்க. "சரி மாமா, நான் அப்பாவை கஷ்டப்படுத்தாமல் நடக்க மாட்டேன்" சொல்லணுன்னா ரொம்ப சந்தோஷமாக கடைக்கு போயிடுறாங்க. சுகன்யா என்ன பிளான் பண்ணால் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சுகன்யா கோயில் நின்றுக்கிட்டு குமாருக்கு கால் பண்ணுறாங்க. குமாருக்கு கால் பண்ணி, "குமார் இங்கே பாரு, நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க சரியா" அப்படின்னு சொல்கிறாங்க. "எல்லாமே தெரிஞ்சு சித்தப்பா சொல்லிட்டாரு" அப்படின்னு. "சித்தப்பா வீட்டுக்கு வந்தார்" அப்படிங்கிறாங்க. "அவன் வீட்டுக்கு என்ன சத்தம் போட்டார், எங்கள் அப்பாவை சத்தம் போட்டார், ஆனால் நம்ம பண்ணுறதை பண்ண தான் செய்யணும். சித்தி ஏதாவது வகையில் பண்ணி அரசியை வெளியேற வச்சிடலாம்ல" அப்படிங்கிறாங்க. "இங்கே பாரு குமார், நாளைக்கு காலையில் தான் உங்கள் பொண்ணு பார்க்க வராங்க, இன்றைக்கி நைட்டே நான் என்ன செய்கிறேன், அரசியை எப்படியாவது புறவாசல் வர வச்சிடுறேன், அங்கே வச்சு உனக்கு அவளுக்கும் கல்யாணத்தை முடித்து அனுப்பி வச்சிடுறேன், நீங்கள் 2 பேரும் வெளில போயிருங்க. அதுபோக பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வர டயத்துக்கு கரெக்டாக நீங்கள் வந்துடுங்க" அப்படிங்கிறாங்க. உடனே, "சரி சித்தி பண்ணிடலாம்ல" அப்படிங்கிற, "அழகாக பண்ணிடுவேன்" அப்படின்ட்டு சொன்னோடனே நேராக கோயிலுக்கு போய்ட்டு அங்கே போகிறாங்க. போய் அரசியை பார்த்து தனியாக பேசுகிறாங்க. எல்லோரும் வீட்டில் இல்லை, அரசிகிட்ட பேசுகிறாங்க. "அரசி இங்கே பாரு, ஒரு பையனை விரும்பிட்டேன், அவன் நல்லவனா கெட்டவனோ அவன் கூட தான் வாழணும், நம்ம வாழ்றதெல்லாம் கிராமம், 4 பேருக்கு தெரிஞ்சிடும், இன்னும் இந்த வீட்டுக்கு நல்லது கிடையாது. உங்கள் அம்மா கூட எதிர்த்து வீட்டில் இருந்து உங்கள் அப்பாவை விரும்பலையா, வைக்கலையா, கல்யாணம் முடித்த பிறகு ஒன்றாகலையா" அப்படிங்கும்போது, "அது எங்கே சித்தி, மாமா அத்தை சேர்ந்துருக்கு" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "இல்லைம்மா, காலப்போக்கில் சேர்ந்துடும், ஏன்னா இங்கே ராஜி இருக்கா, நீ அங்கே இருந்தேன்னு வச்சுக்கோ, 2 குடும்பம் சீக்கிரம் ஒன்று சேர்ந்துடும். உங்கள் அம்மாவை நீ நினைக்க மாட்டியா, உங்கள் அம்மா மேலே உனக்கு பாசம் இல்லையா, உங்கள் அம்மாவும் உங்கள் பாட்டியும் ஒரே வீட்டில் இருக்க வேண்டாமா" அப்படி இப்படின்னு. "நான் கல்யாணம் முடித்தா சரியாயிருமா, ரொம்ப சரியாயிரும், எல்லோரும் தூங்கின உடனே நீ நைஸாக எழுந்திரிச்சி பிறவாசல் வந்துடு, நானும் வந்துடுறேன், உங்கள் மாமா மொட்டை மாடில் தூங்குவார், பிறவாசல் வச்சு நான் உனக்கும் ரவிக்கும், உனக்கும் குமாருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சு அனுப்பிவிட்ருவேன்" அப்படிங்கிறாங்க. "அது எப்படி அத்தை சரியாக வரும்" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் சரியாக வரும், ஒருத்தனை விரும்பிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கூடாது, அது போக ஒரு ஆள் பொண்ணு பார்த்து பூ வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அது ரொம்ப அசிங்கம்" அப்படிங்கிறாங்க. "சரி சரி அத்தை" அப்படின்ட்டு, "இதுக்கு யாரும் தெரிய வேண்டாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அரசி மனசை மாற்றி வச்சோன்னா பயங்கர சந்தோஷம். இங்கே சுகன்யா ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருந்தாங்க, "இத்தனை மணிக்கு நான் வரேன்னு சொல்லுவேன், இத்தனை மணிக்கு வந்துடு" அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எல்லோரும் தூங்கின பிறகு அரசியை நைஸாக புறவாசல் கூப்பிட்டு போய் குமாரை வர சொல்லி, "ஏன் முன்னாடியே நீங்கள் 2 பேரும் தாலியை கட்டுங்க" அப்படின்னு சொல்லி தாலியை கட்ட சொல்லுவாங்க. தாலி கட்டினோன்னே, "சரி போய்ட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இங்கே குமார் கூட்டி கொண்டு ஒரு ரூம் போட்டு தங்க வச்சிடுறாரு. தங்க வச்சுட்டு விடிஞ்ச உடனே அரசியை தேடி பார்க்காங்க, அரசியை காணலை.
அரசியை காணலன்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பமே ரொம்ப ஷாக்காகி போய் உட்காந்துருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.